டூ இன்னொரு புது வீடியோ நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம இன்னொரு வீடியோ போட்டிருக்கோம். அதை பார்க்காதவங்க மேலே கொடுக்குறாங்க, பார்த்துட்டு வந்து வீடியோவை பாருங்கள். ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட சினிமாவில் அது தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில் எந்த மூவிஸ்லாம் 1000 கோடி பட்ஜெட் அடிக்க முடியும், எந்த மாதிரிலாம் படம் எடுத்து 1000 கோடி அடிக்க முடியும் அப்படின்றது என்னோட ஒப்பீனியனில் நான் சொல்கிறேன். அது உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பண்ண தட்டி விட்டிங்கன்னா நம்ம வீடியோஸ் பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் தான் வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டெய்லி நம்ம வீடியோஸ் பார்த்தீங்கன்னா சாயங்காலம் 6 மணிக்கு கொடுக்க ட்ரை பண்ணுறாங்க. ஓகே, வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். அதாவது பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் 1000 கோடி அடித்த படங்கள்லாம் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா பாகுபலி 2, புஷ்பா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா KGF 2 இந்த மாதிரி படம்லாம் பார்த்தீங்கன்னா அடிச்சதுக்கான முதல் காரணம் பார்த்தீங்கன்னா எல்லாமே இப்போ நம்ம சொன்ன படத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா பார்ட் 2. அதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் நான் எடுத்து வைக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு படத்தை வச்சு அவங்க ஃபஸ்ட்டு பேஸை பில்ட் பண்ணணும். அதாவது பார்த்தீங்கன்னா கங்குவா தான் ட்ரை பண்ணாங்க. அதில் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் அவங்க ஃபெயிலியர் ஆகிட்டாங்க. ஃபஸ்ட் பார்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 600 கோடி கொடுத்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் பார்ட் நல்ல ரைட்டிங், நல்ல ஸ்டோரி லைன் அதெல்லாம் கொஞ்சம் கம்மியாக இருந்தால் கூட அவங்க ஹைப் க்ரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா வேறு லெவலே படம் ஓடுங்க. அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இந்த மூவிஸ். அதேமாரி பார்த்தீங்கன்னா செகண்ட் திங் பார்த்தீங்கன்னா அதாவது பார்த்தீங்கன்னா KGF பார்ட் 1ல் பார்த்தீங்கன்னா காளி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹிந்துயிசமை க்ரியேட் பண்ணுற மாதிரியான ஒரு படமாக இருந்து பார்ட் 2ல் பார்த்தீங்கன்னா ஒரு முஸ்லீம்ஸோட இதுவானதாகட்டும் இந்த தீம் பார்த்தீங்கன்னா 2 பேர்த்தையும் இணைக்குது அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா இந்தியாவில் முக்கியமாக எல்லாத்தையும் போய் ரீச் ஆகும்னா ரீஜனலிசமை, அவங்களோட மதத்தை பார்த்தீங்கன்னா முக்கியமாக போய் டச் பண்ணணும் ஒரு படத்தில். அது பார்த்தீங்கன்னா நம்ம சினிமாவில் எது பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சினிமாவில் 1-2 தான் இருக்குது அந்த மாதிரி படங்கள். பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சில லோகேஷ் தமிழ் இண்டஸ்ட்ரியில் பெரிய டேரக்டர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோகேஷ் கனகராஜ், வெற்றிமாறன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெல்சன், அப்புறம் பார்த்தீங்கன்னா சில டேரக்டர்ஸ்லாம் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அவங்க பார்த்தீங்கன்னா அந்த படத்தை கம்ஃபர்ட்டாக எடுக்கிறாங்களா, எடுக்க மாட்டுறாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு ரிலிஜனிசம் போகணுன்னா தமிழில் ஹிட் கொடுக்கணும்னா ஃபஸ்ட்டு நீங்கள் ஹிந்துயிசம் போகணும் அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஹிந்து அப்படின்ட்டா அது எப்படா ஹிந்திக்காரங்களாம் இருக்காங்களே அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹிந்திக்காரங்கலேருந்து வேர்ல்டு இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா காளியம்மன் பார்த்தீங்கன்னா கும்பிடுவாங்க. அதனாலே பார்த்தீங்கன்னா KGF பார்ட் 1 பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் போய் ஸ்ப்ரெட் ஆச்சு. அது மட்டும் இல்லாமல் டிவி சேனல்ஸில் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக ஒரு ஷோ போட்டுனே இருக்கான். அப்படின்னா இது கலர்ஸ் தமிழில் கலர்ஸ் தமிழ் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட டைமில் பார்த்தீங்கன்னா பீக்கில் இருந்தாங்க. அது சீரியல்ஸ் ஆகட்டும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறையா ஹாலிவுட் மூவிஸ் அதெல்லாம் போட்டிருக்கும் போது ஒரே ஒரு இந்தியன் மூவிஸ் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் சொல்லி போட்டு தள்ளிக்கிட்டே இருந்தான். ஒரு வாரத்தில் அப்படியே ஒரு 4 நாள் 3 நாளாவது நம்ம KGF பார்ட் 1 பார்த்தீங்கன்னா கலர்ஸ் தமிழில் பார்த்துடலாம். அந்த ஒரு பீரியடில் பார்த்தீங்கன்னா அப்போ பார்த்தீங்கன்னா எல்லாரோட தமிழ்நாட்டில் இருக்கிற மக்கள் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா KGF எப்படியோ ஒரு வாட்டி யாரோ ஒரு மூலமாக பார்த்தீங்கன்னா பார்த்துருவாங்க. அந்த பார்த்தோன்னே பார்த்தீங்கன்னா இந்த படம் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது, இப்போ பார்ட் 2 ரிலீஸ் ஆகுது அப்படின்னா இந்த படம் எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கே அப்படின்னு அவங்களுக்கு தோண வைக்கும். அந்த தோணும் போது பார்த்தீங்கன்னா படம் ஹிட் ஆச்சு அப்படின்னா இந்த படம் வேறு லெவலில் இருக்குடா, பார்ட் 1 பார்த்துட்டியா கேட்கும்போது பார்த்துருக்கேன்டா, கலர்ஸ் தமிழில் போட்டிருக்கான் அப்படின்னு உங்களுக்குள்ளே ஒரு ஸ்ட்ரைக் வரும்போது பார்த்தீங்கன்னா படம் பார்த்தீங்கன்னா ரியலாக அவங்கள வந்து டச் பண்ணும். அதனால் ஃபஸ்ட்டு விஷயம் 1000 கோடி தமிழ் இண்டஸ்ட்ரியில் ஒரு படம் அடிக்கணும், தமிழ் இண்டஸ்ட்ரியில் அடிக்கணும் அப்படின்னா பார்ட் 1 பேஸாக எடுக்கணும். பேஸாக பார்த்தீங்கன்னா கரெக்டாக எடுக்கணும். அதுக்கான முக்கியமான விஷயங்கள் நிறையாவே இருக்குது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹிந்தி சைடு பார்த்தீங்கன்னா ஹிந்தி ஆடியன்ஸ் எப்படி கவர் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹிந்தி ஆடியன்ஸ் ஏற்ற மாதிரி ஒரு க்ரன்ச்சான ஒரு ஸ்டோரி லைனாக இருக்கணும். அது பார்த்தீங்கன்னா கொடுத்தது பார்த்தீங்கன்னா புஷ்பா, அப்புறம் KGF பார்த்தீங்கன்னா ஒரு கிளாசிக்கான மூவினே சொல்லலாம். இப்போ மார்க்கோ அப்படின்னு ஒரு படம் வந்திருக்கு. அந்த படம் பார்த்தீங்கன்னா ஹிந்தி இண்டஸ்ட்ரியில் நல்லாவே ஓடும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மார்க்கோ ரிலீஸ் ஆகி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அந்த வீடியோக்கு அப்புறம் இந்த வீடியோவை பார்ப்பீங்க. மார்க்கோ பார்த்தீங்கன்னா நல்லாவே ரீச் ஆகிருக்கலாம் அப்படின்னு என்னோட ஒப்பீனியன். ஏன்னா பார்த்தீங்கன்னா நான் இந்த வீடியோ எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா 100 crores தாண்டி போய்கிட்டு இருக்கு மார்க்கோ மூவி. மார்க்கோ எந்த லெவலில் கொடுக்குது பார்க்கலாம். மார்க்கோக்கும் பார்ட் 2 இருக்குது. மறக்காமல் படம் பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துடுங்க. இது ப்ரொமோஷன் அப்படின்லாம் வச்சுக்கின்னு நினச்சிங்கன்னா ஓகே, நல்ல மூவிக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. ஏன்னா அந்தமாரி படம் எடுக்கிறது கஷ்டம். பார்த்தாச்சு. இப்போ தேர்ட் பாயிண்ட் பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா எல்லா ஹீரோஸையும் பார்த்தீங்கன்னா ஒன்றா இணைக்கணும். ஒன்று ஃப்யூச்சரை பற்றி படம் எடுத்தோம் அப்படின்னா படம் ஃப்ளாப்பாக இருக்க சான்சஸ் நிறையாவே இருக்குது அப்படின்னு நமக்கு எல்லாம் தெரியும். ஃப்யூச்சரை ஹிஸ்ட்ரியை வச்சு படம் எடுக்கலாம். அதாவது பார்த்தீங்கன்னா பாகுபலி அதுக்கப்புறம் KGF இதெல்லாம் பார்த்தீங்கன்னா முன்னாடி நடந்ததை இப்போ நமக்கு காட்டுற மாதிரி தான். எதுவுமே பார்த்தீங்கன்னா ஃப்யூச்சர்லேருந்து ஹிட்டான படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே படம் புஷ்பாவும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்படியே 20s ஏர்லி 20s மாதிரி தான் இருக்கும். அந்த சீன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக தெரியலங்க. மிச்ச படம் கல்கி பார்த்தீங்கன்னா ஃப்யூச்சரில் இருந்தாலும்
அவங்க எடுக்கிற பில்ட் பண்ணுற ஸ்டோரி பார்த்தீங்கன்னா மகாபாரதம் பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா நீங்கள் புரிஞ்சுங்க, ப்ரெசென்ட்டில் நடக்கிற மாதிரி படம் எடுத்தோம் அப்படின்னா 1000 கூட எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டம் இல்லை, ரொம்பவே கஷ்டம் அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க. ஃப்யூச்சர் எடுத்து மக்களோட லிங்க் ஆகணும். ஏன்னா ரொம்ப காலமாக மக்களோட தொடர்பில் இருக்க ஒரு கதையை எடுத்து படம் எடுத்தோம் அப்படின்னா முக்கியமாக படம் ஹிட் ஆகுது. அதுக்கான எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா கேஜிஎஃப், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா RRR, கல்கி, இந்த மாதிரி மூவிலாம் நம்ம சொல்லலாங்க. அடுத்து 4th பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா படத்தை ஹீரோ எந்த லெவலில் இம்பார்ட்டன்ட் அப்படின்னா மாசான கெத்தான சீன்ஸ்லாம் இருந்தால் தான் தமிழ் இண்டஸ்ட்ரி, தெலுங்கு இண்டஸ்ட்ரி, அடுத்து மாலிவுட், கோலிவுட் அப்படின்னு எல்லா இடத்துலையும் பாலிவுட்லேருந்து கோலிவுட் வரைக்கும் அடிக்கணும் அப்படின்னா தமிழ் இண்டஸ்ட்ரியில் சூட்டபிளான ஒரு சூப்பர் ஸ்டார் அப்படின்னா ஒன்று தளபதி, இன்னொன்று தலை. இந்த 2 பேர்த்தோட ஒரு படம், அதாவது பார்த்தீங்கன்னா குட் பேட் அக்லியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா 1000 crore அடிக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா சான்ஸ் கம்மி தானா. ஒரு 500 நல்ல படமாக இருந்தேன், நல்லா எல்லா இடத்துலையும் நம்ம தலை பார்த்தீங்கன்னா இது பண்ணணுங்க, ப்ரொமோட் பண்ணணும். வீடியோஸில் நிறையாவே ப்ரொமோட் பண்ணாங்க அப்படின்னா இப்போ எப்படி அல்லு அர்ஜுன் பண்ணாரோ அந்த மாதிரி பண்ணால் ஈஸியாகவே அடிக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. எல்லாம் பார்த்தீங்கன்னா தமிழ் தான் கெத்து அப்படின்னு சொல்லி சுற்றுறதை நிப்பாட்டிட்டு ஒரு இந்தியனாக யோசிக்கணும். அது பார்த்தீங்கன்னா யாரால முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கமல்ஹாசனுங்க. கமல்ஹாசன் ஏற்கனவே ஒரு படத்தை பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் டைரக்ட் பண்ணி அந்த படத்தை இப்போ ஒரு திருப்பி அந்த படத்தை எடுத்தாங்க அப்படின்னா 1000 கோடி அடிக்கிற சான்ஸ் நிறையாவே இருக்குது. ஹேராம் எத்தனை பேர் பார்த்துருக்கீங்கன்னு தெரிய கிடையாது எனக்கு. அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா டைரக்டிங் ஷாருக் கானும் இருப்பார், அதேமாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கமல்ஹாசனும் இருப்பாங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு ஹிஸ்ட்ரியான ஒரு காந்தி சுச்சுவேஷன், காந்தி இருக்க ஒரு டைம் பீரியடில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டோரி நடக்குது அப்படின்னு காந்தியை வச்சு, காந்தி நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு ஒரு ஃபேமஸான ஒரு நேம்னு சொல்லலாம், காந்தி அப்படின்ற நேம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மகாபாரதத்தில் கர்ணன், கிருஷ்ணன், அர்ஜுனன் அப்படின்னு எல்லாரும் ஒரு ஈக்குவலான நேம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பேர்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம சொல்லி தெரிய வேணாம், அது ஏற்கனவே ஒரு ஹிஸ்டாரிக்கல் மூவி அப்படின்றதுனால பார்த்தீங்கன்னா ஹேராம் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இப்போ ரிலீஸ் ஆனா, ஏன்னா ஷாருக் கானும் இருக்கார், கமல்ஹாசன் இருக்கார். இதுமாதிரி இல்லாமல் டேரக்டர் கமல்ஹாசன், ஸ்க்ரீன் பிளே வெறித்தனமாகவே இருக்கும். ஆனால் இந்த படம் பார்த்தீங்கன்னா ஃப்ளாப்பாக ஹிட்டா அப்படிங்கன்னா ஒரு ஆவரேஜான ஃபிலிம் அப்படின்னு தான் நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. ஆனால் இந்த படத்தை ஒரு நல்ல மைண்ட் செட்டோட நல்ல ஒரு மூவினா ஹாலிவுட் மூவிஸ்லாம் பார்த்துட்டு, ஏன்னா தமிழ் மூவிக்கும் ஹாலிவுட் மூவிஸும் பார்த்தீங்கன்னா நிறையவே வித்தியாசம் இருக்கும். அதை பார்த்தீங்கன்னா கிட்ட எடுத்துகிட்டு வர்றது பார்த்தீங்கன்னா லோகேஷ் கனகராஜ் அண்ட் கார்த்திக் சுப்ராஜ் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிட்ட எடுத்துகிட்டு வராங்க. அதை முக்கிய அளவு நம்ம கட்டுப்படுத்தியோம் அப்படின்னா, ஏன்னா ஒரு டைம் பீரியடில் பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார்ஸோட படம்லாம், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட படம்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஸ்டோரி ஆர்க் தான். அந்த ஆர்க்கில் பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ் அண்ட் டிஃப்ரெண்ட் ஸ்டோரி லைன்ஸை போட்டு அந்த ஒரே ஆர்க் எடுத்துருந்துப்பார். ஆனால் கமல்ஹாசன் அப்படி கிடையாதுங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு குணா மாதிரி ஒரு படம் ஒரு ஹீரோ நடிக்கணும் அப்படின்னா பெரிய விஷயம். அந்த மாதிரி ஒரு டைம் சுச்சுவேஷனில் அவர் நடித்ததே பெரிய விஷயங்க. இந்தமாரி பார்த்தீங்கன்னா கூட்டி எங்கேயா வந்துட்டோம்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ கமல் ஃபிலிம்ஸாக வந்துட்டோம். இதுக்கும் ஒரு மூவி ஸ்டோரி போடலாம், பெஸ்ட் டாப் 5 கமல் மூவிஸ் அப்படின்னு நம்ம போடலாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1000 ஸ்டோரி அடிக்கணும் அப்படின்னா மல்டி ஸ்டார்ஸை இன்க்ளூட் பண்ணியே ஆகணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா நீ ஈஸியாலாம் நீங்கள் கம்ப்ளீட் பண்ண முடியாது. இப்போ பார்த்தீங்கன்னா ஷாருக் கான் அண்ட் கமல்ஹாசன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு மம்முட்டி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு அல்லு அர்ஜுன், இந்த மாதிரி ஒரு காம்போஸ்லாம் ஒன்றா சேர்ந்து தமிழ் இண்டஸ்ட்ரியில் நடித்தா படம் ஹிட்டு கொடுக்கலாம். அதுக்கான முக்கியம் 1000 crore அடிக்கணும்னா இன்னும் ஒரு தமிழ் இண்டஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 வருஷம் வெயிட் பண்ணணும்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா விக்ரம் 3 பார்த்தீங்கன்னா அடிக்கலாம். அதுக்கு முன்னாடி லோகேஷ் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெலுங்கில் போய் தெலுங்கு ஆக்டரை எல்சியூவில் கொண்டு வரணும், ஹிந்தி ஆக்டரை எல்சியூவில் கொண்டு வரணும், வேர்ல்டு இந்தியாவே பார்த்தீங்கன்னா பேன் வேர்ல்டு எல்சியூவாக மாற்றணும். எல்சியூ பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு கேரளா, மலையாளம், தெலுங்கு, ஹிந்தியில் கூட ஓரளவுக்கு ஓடி இருக்குது அப்படின்னு தான் நினைக்கிறேன் எல்சியூ அப்படின்ற கண்டென்ட். அதை பார்த்தீங்கன்னா பூம் பண்ணணும் அப்படின்னா ஒவ்வொரு இண்டஸ்ட்ரியில் இருக்க ஆக்ட்ரஸையும் பார்த்தீங்கன்னா உள்ளே ஜாயின் பண்ணணும். அதுக்கு ஹெட்டாக விக்ரமை போட்டு தமிழ் விக்ரம் 3 அப்படின்னு ஒரு படம் எடுத்தால் வேறு லெவலில் பிளாக் பஸ்டர் ஆகும். இதுதான் என்னோட ஒப்பீனியன். இது இன்னும் எக்ஸ்பிளனேஷனாக வேணும் அப்படின்னா நினச்சிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பண்ணி தட்டி விட்டுருங்க. எந்த மூவி உங்களுக்கு தெரிஞ்ச 1000 கோடி அடிக்கும் அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் பண்ணிக்கோங்க. என்ன பொறுத்தளவுக்கு லோகேஷ் கனகராஜ், அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு டேரக்டர் நினச்சா முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா திருப்பி கமல்ஹாசன் இல்லைனா வெற்றிமாறன் பார்ட் 2 எது எடுப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வடசென்னை பார்ட் 2 எடுத்தால் அடிக்குமா அப்படின்ற கொஸ்டின். வடசென்னை ஏன் அடிக்காது அப்படின்னு நான் நினைக்கிறேன். எந்த அளவுக்கு ஹிந்தி சினிமாஸை தெரியும் அப்படின்னு எனக்கு தெரியல. எனக்கு கேரளாவில் ஓரளவுக்கு தெரியும், ஹிந்தியில் ஓரளவுக்கு தெரியும். ஹிந்தியில் தெரியுமா? ஹிந்தியில் ஓரளவுக்கு தெரியும் தான் நினைக்கிறேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் மூவி அதை பற்றி அவ்வளோ பீக்காக புஷ்பா 1 அளவுக்கு எங்கேயும் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. வடசென்னை 1 வடசென்னை பார்த்தீங்கன்னா ஒரு தமிழ் பேஸ்ட் மூவி, ஃபுல் பார்த்தீங்கன்னா தமிழிசம்.
அதில் பார்த்தீங்கன்னா ரிலிஜன் எங்கேயுமே காட்டியிருக்க மாட்டாங்க. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண ஒரு மனுஷன் எப்படி சூப்பர் ஸ்டார் ஆனா அப்படின்ற படம் பார்த்தீங்கன்னா இன்னுமே எல்லாருக்கும் இந்தியாவில் இருக்க ஒவ்வொருத்தருக்குமே பார்த்தீங்கன்னா ஹார்ட்டில் போய் கனெக்ட் ஆகும். அந்தமாரி மூவிஸ் தான் புஷ்பா அண்ட் கேஜிஎஃப். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா ஷாருக் கான் மூவிஸ் பார்த்தீங்கன்னா ஈஸியாக அடிக்குது 1000 crores. இது ஜவான் பதான் இந்தமாரி மூவிஸ்லாம் ஈஸியாக அடிக்குதுன்னா ஷாருக் கானை கூப்பிட்டு வந்து ஒரு வில்லன் லோகேஷ் கனகராஜ் நினச்சா பண்ண முடியும்னு நினைக்கிறேன். லோகேஷ் கனகராஜ் ரோலெக்ஸ்க்கு மேலே ஒரு ஆள் இருக்கான் அப்படின்னு. இது சின்ன டிப்பு தான். ரோலெக்ஸ் மேலே ஒரு ஆள் இருக்கார், அவர் தான் பார்த்தீங்கன்னா ஷாருக் கான் அப்படின்னா இனிமேல் பேன் வேர்ல்டு ஆகலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு விஷயத்தை கரெக்டாக பண்ணணும். அது பார்த்தீங்கன்னா மூவியை ப்ராப்பராக ஆக்ஷனாக ஷூட் பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாகவே அடிக்கலாம். லோகேஷ் கனகராஜ் தான் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு 1000 crores அடிப்பார் நான் நினைக்கிறேன். வடச்சென்னை அடிக்குமா அடிக்காத அப்படின்னு கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்க, இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். உங்கள்கிட்ட இந்த வீடியோ எஸ்ஏ ஸ்டார்க்.